மேலும் ஒரு முக்கிய செய்தி, தமிழ்நாடு முழுவதும் சாலைகளில் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த அரசுக்கு உத்தரவு பிறப்பித்து உள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் தெரியக்கூடிய மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்த விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை திருவேற்காடு பகுதியில் கருமாரியம்மன் கோவில், அதே போன்று வேதபுரீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட கோவில்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் சென்னை நகரை இணைக்கக்கூடிய முக்கிய சாலைகளும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில இந்த சாலைகளில் மாடுகள் கட்டுப்பாடுகள் இன்றி சுற்றித் திரிவதால் அதிகமான விபத்துகள் ஏற்படுவதாகவும், சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களை மாடுகள் முட்டி பலர் காயமடைந்திருப்பதாகவும் கூறி வழக்கறிஞர் காமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் திருவேற்காடு பகுதியில் சாலைகள் சுற்றித் தெரியக்கூடிய மாடுகளை கட்டுப்படுத்த திருவேற்காடு நகராட்சி காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ். சுந்தர் மற்றும் சுதீர்குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் தெரியக்கூடிய மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து கால்நடைத்துறை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் ஆகியோர் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.